கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆம், கர்த்தரை தேடுகிற நாட்களில் காரியங்களை வாய்க்க செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி தேவனை தேடினார். கர்த்தர் சகரியாவின் காரியங்களை வாய்க்க செய்தார். அதே போல உசியாவும் தேவனை தேடினார். நாம் ஆண்டவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். அதிகாலையில் அவரை தேடுவோம். வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை நம்புவோம். நம்பினால் சித்தி பெறுவோம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வோம். நாம் அவரை முழு இருதயத்தோடும் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளாய் வாழ கிருபை தாரும். உண்மையை பிரியப்படுத்த கிருபை தாரும். உடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். சுகவினரை தாங்குகிற கிருபை இறங்கி பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. கிளையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க, வழி நடத்துங்க. செட்டையின் நிழலில் வைத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.